الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாபுல் இன்ஃபாக்கி வ கராஹியத்துல் இன்சாக். அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் செலவழிப்பதும் செலவழிக்காமல் தடுத்து வைத்திருப்பது விரும்பத்தகாத செயலும் என்ற பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா இன்று நாங்கள் படித்து கொள்ள இருக்கிறோம். இதில் முதல் பகுதியிலே இடம்பெறக்கூடிய முதலாவது ஹதீஸ், அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم لو كان لي مثل أحد ذهبا لسرني ألا يمر علي 3 ليال وإندي منه شيء إلا شيء أرسله لدين. رواه البخاري. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னிடம் உஹது மலையளவு தங்கம் இருந்து அது 3 நாட்கள் கடந்து செல்வது எனக்கு சந்தோஷம் அளிக்காது. அதிலே கடனுக்காக நான் சேமித்து வைக்கின்ற பகுதியை தவிர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஹது மலையளவு தங்கம் இருக்குது, அந்த தங்கம் என்னிடம் இருக்கிற நிலையிலே 3 நாட்கள் கடக்காமல் இருப்பதுதான் எனக்கு சந்தோஷம் அளிக்கும். 3 நாட்களுக்குள் நான் அதை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சிடணும். இருந்தாலும் எனக்கு கடன் இருந்தா அந்த கடனை கொடுக்கிறதுக்காக கொஞ்சத்தை நான் எடுத்து வைப்பேன். அப்ப இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதனுடைய சிறப்பை எங்களுக்கு விளங்கப்படுது. உஹது மலையளவு என்று சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்றால் இந்த தங்கம் பெரும் குவியல் என்னிடம் இருக்குது. அப்படி இருக்கிற நேரம் 3 நாட்கள் இந்த வீட்டில் தங்கம் இருக்கிற நேரம் 3 நாட்கள் கழியாமல் இருக்கணும். அதுக்கெல்லாம் நான் கொடுத்துருவோம். ஆனா வீட்டில் நான் வச்சுக்கிறது ஒரு நியாயமான காரணத்துக்காக. அது என்ன, கடனுக்காக மட்டும் ஒதுக்கி வச்சிருப்பேன், மற்றதெல்லாம் கொடுத்துருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தஆலாவுடைய பாதையில செலவழிக்கிற யோசனையில தான் எப்பவுமே இருப்பாங்க. கையில கிடைச்சா கொடுக்கணும், அது அவங்கள்ட பழக்கம் அப்படித்தான். கையில கிடைச்சதாக்கும் அதை கொடுத்துடணும். வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிற யோசனை அவங்களுக்கு வாரது மிக குறை. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழுவிச்சாங்க. தொழுவிச்சு சலாம் கொடுத்த உடனே பின்னால திரும்பி சஹாபாக்கள்ல கடந்து போறாங்க அவசரமா. சஹாபாக்கள்ல தோல் புயங்கள் எல்லாம் கடந்து அவசரமா போறாங்க. அப்ப சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருந்தது, சலாம் கொடுத்த உடனே ஏன் இப்படி அவசரமா போறாங்க? கொஞ்ச நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வந்தா சஹாபாக்களோட முகத்தில எல்லாம் அந்த ஆச்சரியம் இருப்பதை கண்டு கொண்டாங்க. அப்ப அந்த அவசரமா போனதுக்கான காரணத்தை சொன்னாங்க. என்னோட வீட்டுல ஒரு தங்கத்துண்டு இருக்கிறது ஞாபகத்துக்கு வந்துட்டு அதை ஏழைகளுக்கு கொடுக்குமாறு என்ற வீட்டில் உள்ள மனைவிமாருக்கு ஏவுறதுக்கு போனேன்னு சொன்னாங்க. பாருங்க எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனை இந்திக்கு.
உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபர்லான தொழுகை அசர். அந்த அசர் தொழுகைக்கு பிறகு சலாம் கொடுத்து அதில் இருக்கிற ஔராதுகள் இது துவாக்கள் ஓதணும். சரி, நான் அதையெல்லாம் செய்யாம போறாங்க. ஏண்டா அந்த வீட்டில் இருந்த தங்கம் எனக்கு உள்ளது இல்லை, ஏழை மக்களுக்கு போக வேண்டியது பங்கு. எனவே ரசூலுல்லா அது வீட்டில் இருக்கிறத விரும்ப இல்லை. எனவே தான் அப்ப ரசூலுல்லாக்கு முடியும் கொஞ்ச நேரம் தாமதிச்சு திக்ர் ஔராதெல்லாம் ஓதி துவாவெல்லாம் ஓதிட்டு போய் அதை செஞ்சுக்கலாம். ஆனா ரசூலுல்லா அப்படி செய்ய இல்லை, உடனே அதை கொடுத்துடணும். ஏண்டா இதுல இன்னொன்று இருக்குது, என்னன்னா மனிதன் மனதை நாங்க நம்ப இயலாது. கொடுக்க வேண்டும் என்ற அந்த நினைப்பு அந்த மனசுல எப்பவுமே இருந்து கொண்டிருக்காது, அது மாறும். சரி, எனவே இந்த கொடுக்கிற நினைப்பு எப்போ வருவதோ அதை கொடுத்துடணும். இல்லாட்டி இன்னொன்னு மீக்குது, மனிதனை பொறுத்த மட்டும் தேவைகள் வரும். சரி, தேவைகள் புதிய புதிய தேவைகள் வந்தா அந்த கொடுக்கிற யோசனையோடு இருந்த மனுஷன் அதுக்குத்தான் செலவழிக்க பார்ப்பாரு. இப்படியெல்லாம் இருக்கிறதால ரசூலுல்லா உடனே அதை செஞ்சாங்க. அதுக்கு இதுல சொல்றாங்க எப்படின்னா, கடனுக்காக நான் கொஞ்சத்தை வைப்பேன். இந்த கடன் அது மனிதர்களுக்கு ஆற்ற வேண்டிய உரிமை விஷயம். சரி, எனவே அதுல கவனமா இந்திக்கிறாங்க. அதாவது சொல்லுவாங்க எப்படின்னா, ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு ஆற்ற வேண்டிய உரிமைகளுக்குத்தானே அந்த உரிமைகள் நீண்ட நேரம் கியாமுல்லைல் செய்கிறதால, பகல் முழுவதும் நோவு பிடிக்கிறதால, நீண்ட சூறாக்களை குரான்ல ஓதிக்கிட்டிருக்கிறதால நிறைவேறாது. மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கிற நேரம் இதெல்லாம் செஞ்சா அது நீங்கிறோம்ங்கிறது இல்லை. அது அல்லாட்ட நாளைக்கு பதில் சொல்லி ஆகணும். இன்னொன்று சொல்லுவாங்க எப்படின்னா, ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில நடந்த பாவம், அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லது மன்னிக்காம விடுவான். ஆனா ஒரு மனிதனுக்கும் அடுத்த மனிதனுக்கும் இடையில் நடந்த பாவத்தை அந்த மனிதன் மன்னிக்கும் வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடனுக்காக கொஞ்சத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க, மற்றது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆகவே இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கணும் ஒரு என்கிறது எங்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டுது, ஒரு ஊக்கத்தை தருவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலை அளவு தங்கம் இருந்தாலும் அது 3 நாள் வீட்டில் இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, அது சந்தோஷம் அளிக்காது, கடனை தவிர கடனுக்குள்ள சல்லியை வச்சுட்டு மற்றெல்லாம் கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மாமின் யௌமின் யுஸ்பிகுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி என்சிலானி, அடியார்களுக்காக விடுகின்ற ஒவ்வொரு நாளிலும் 2 மலக்குகள் இறங்குகிறார்கள். ஃபயகூலு அஹதுஹுமா, அந்த 2 மலக்கில் ஒருவர் சொல்கிறார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறவரை பார்த்து சொல்றாரு, யா அல்லாஹ் இவருக்கு பிரதியீட்டை கொடுப்பாயாக. வயகூலுல் ஆகர், அடுத்த மலக்கு சொல்றார், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா முத்தஃபக்குன் அலை, கொடுக்காமல் பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறவரை பார்த்து அந்த மலக்கு சொல்றார், யா அல்லாஹ் இவருக்கு அழிவை கொடுப்பாயா. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவாக இருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் அடியார்களுக்காக விடுகின்ற அந்த நாள், நாம காலை பொழுது என்று சொல்றோம், சூரியன் உதிக்குது. அந்த நாளிலே வானுலகத்திலிருந்து அல்லாஹுடைய அருள் மலக்குமார்லாம் இறங்குறாங்க. அவங்க
மக்ரிப் வரைக்கும் டியூட்டியை செய்வாங்க. அவங்க போனத்தோட மக்ரிபுக்கு சில மலக்குகள் வந்து இரவு நேரத்தில் அவங்களோட டியூட்டியை செய்வாங்க. சரி, இதே மாதிரி தான் ஷைத்தான்களும் மாறி மாறி டியூட்டி செய்கிறாங்க, மனிதனை கொலைப்புறதுக்கு, மனிதனை வழிகெடுக்கிறது. ஆனா மலக்குகள் 2 மலக்குகள் இறங்குறாங்க. அந்த 2 மலக்கு இறங்கி 2 பேருக்காக துவா செய்கிறாங்க. அதுல ஒருவர் யார்? அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறவருக்கு சொல்றாங்க, எப்படி? யா அல்லாஹ், இந்த அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறவருக்கு பிரதியீட்டை கொடுப்பாயாக, அப்படின்னா அவர் கொடுத்ததை போல ஒன்றை கொடுப்பாயாக. யாரு மலக்குகளுடைய துவாவுக்கு அருகதை ஆனாங்களோ அவங்கள விட பாக்கியசாலிகள் யாருமே இல்லை. சரி, அது மலக்குகள் துவா கேட்டு அல்லாஹ் உடனே கபூலாக்குவான். மலக்குகளை ஈமான் கொள்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, பிரயோசனங்கள் இருக்குது. மலக்குமார்களுடைய நல்ல பண்புகள் எங்கிட்ட வளரணும். அவங்க திக்ரு, தஸ்பீஹ், தக்தீஸ், தம்ஹீத் அதில் இருப்பாங்க. சரி, அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. அடுத்தது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு எல்லாம் குர்ஆன்ல ஹதீஸ்ல எல்லாம் வரும். அதே போல அவங்க துவா கேட்குறாங்க எங்களுக்கா. அப்ப நாங்க உலகத்துல மூத்தவங்க, மரியாதைக்குரியவங்க, உலமாக்களோட துவாவுக்காக கொஞ்சம் ஆர்வப்படுறோம். அதுக்கு முந்தி மலக்குகளோட துவா எங்களுக்கு வரணும். துவாக்களுக்கு அதிக அருகதையானாக்க நாங்கள் மாறணும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆள் தொழுத இடத்துல இருக்கிறார், அவரை ஒழு முறிய இல்லை, அவர் யாருக்கும் தொந்தரவு செய்யவும் இல்லை, பள்ளியிலேயோ எங்கேயோ. சரி, 2 விஷயம். அந்த இடத்துல இருக்கிறாரு, ஒழு முறிய இல்லை, அடுத்த சகோதரருக்கு எந்த நோவினையும் செய்ய இல்லைண்டா மலக்குகள் அவருக்காக துவா செய்கிறாங்க. எப்படி? அல்லாஹும்ம ஃக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்து அருள் பாலிப்பாயான்னு கேட்குறாங்க. ஆகவே அதே மாதிரி தான் இதுவும் 2 மலக்குகள் இறங்கி கொடுக்கிறவருக்கு சொல்றாங்க, யா அல்லாஹ் அவர் எவ்வளவு கொடுத்தாரோ அதே போல ஒன்று அவருக்கு நீ கொடுப்பாயாக. ஆகவே கொடுத்தால் குறைவதில்லை. எங்கட பிழையான சிந்தனை இது, கொடுத்தா குறையுண்டு. கொடுக்கிற மக்களுக்கு துவா செய்யறதால மலக்குகள் அதே போன்ற ஒன்று கிடைக்கும். 2வது, கொடுக்காம வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மலக்கு என்ன செய்யற? அழிவை கொடுப்பாயா. அழிவுன்னு சொன்னா அவரை மோத்தாக்கி போட்டு இல்லை, உலகத்துல வாழ்ற காலத்துல அவருடைய பரக்கத்தை இல்லாமாக்கி போடும், அருளை இல்லாமாக்கி போடும் என்று துவா செய்யறாங்க. அப்படி ஒரு ஆளுக்கு அந்த துவா பலிச்சா என்ன நிலைமைன்னு பாருங்க. சலமத் இப்னு தீனார் என்ற ஒரு அறிஞர் சொல்றாரு, எல்லா அருளும் நமக்கு அல்லாஹ் தந்துகிற எந்த அருளும், எல்லா அருளும் உன்னை அல்லாஹ்வை நோக்கி நெருக்கி வைக்கவில்லை என்றால் அனைத்தும் சோதனையே. சரி, இப்ப அல்லாஹ் அறிவை தந்துகிறான், உடல் பலத்தை தந்துகிறான், பணத்தை தந்துகிறான், எல்லாம் அருள் தானே. இதனால அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு கிடைக்கலண்டா அவ்வளவும் சோதனை என்று அந்த பெரியவர் சொல்றார், சலமத் இப்னு தீனார் என்ற பெரிய அறிஞர். ஆகவே இப்ப நாங்க 2 மலக்குகள் இருக்கிறாங்க. அந்த 2 மலக்குகளுடைய துவாவில் முதலாவது மலக் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறவருக்காக கேட்கிற துவாவுக்கு அருகதையாக மாறணும். நாங்க அள்ளி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எங்கட தேவைகள் போக எங்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை கொடுப்போம். சரி, அதாவது சில நேரம் எங்களுக்கு முன்னால வந்து நிற்கிறாள், கேட்கறதுக்கு தகுதி இல்லாதவர் மாதிரி இருப்பார். இந்த மனுஷனும் பிச்சை எடுக்கிறானே, நல்லா உழைக்கிறவன் மனசு சொல்லும். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, அவர் கையை நீட்டுனா நாம கொடுத்துருவோம். அவருக்கு புத்திமதி சொல்றது நாங்க பிறகு வச்சு கொள்ளலாம், சொல்லத்தான் வேணும், கட்டாயம் சொல்லணும். ஆனா கையை நீட்டுற நேரம்
நம்மகிட்ட என்ன ஆகினா கொடுத்து அனுப்பிடணும். ஏன்னா குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது, அம்மஸ்ஸா இல ஃபலா தன்ஹர், கை நீட்டுகின்றவரை பொறுத்த மட்டில் அவரை வெறுட்டி விடாதீர்கள் நபியேன்னு குர்ஆன் சொல்றதால ஏதோ நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கணும். கொடுத்தா மலக்கள துவா கிடைக்கும். இங்க அப்படி ஒன்றும் வர இல்லை. கொஞ்சம் நிறைய கொடுக்குற ஆளுக்கு தான் மலக்கு துவா செய்கிறான்லாம் வர இல்லை. கொஞ்சம் கொடுக்குற ஆளுக்கு தான் அப்படிலாம் வர இல்லை. என்ன கொடுக்குறோமோ அல்லாஹு தாலாவோட அந்த மலக்கு துவா செய்கிறார். ஆகவே ஒரு நாளில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு அல்லாஹ்ட அருளும் மலக்களுடைய ஆசீர்வாதமும் கட்டாயம் தேவை. சரி, காலையில் நாமோ சில நேரம் பார்ப்போம், பள்ளியில் உண்டியலில் சல்லியை போட்டுட்டு வியாபாரத்துக்கு போகிற மக்களை பார்க்குறோம். மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். சரி, ஒரு உண்டியலில் ஒரு 50 ரூபா 100 ரூபாய் போட்டு போகிறாங்க. பயண பாதுகாப்புக்காக வியாபாரத்தில் ரஹமத் வரணும், பரக்கத் வரணும். மாஷா அல்லாஹ், நல்ல. அதுக்கு முந்தி நாம் எப்பொழுதும் மனசில் வச்சுக்கொள்ளணும், இன்றைய நாள் அல்லாஹுடைய அருளோடு மலக்குகளின் ஆசீர்வாதத்தோடு என்னுடைய நாள் ஆரம்பிக்க வேண்டும் என்று. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதனோடு தொடர்பான இன்னும் பல ஹதீஸ்களை நாங்கள் படிப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.